ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இப்படித்தான் தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். இந்த வைராக்கியம் பாராட்டினதுனால தான் அவன் கோலியாத் முன்பதாக நிறுத்தப்பட்டான். வைராக்கியம் பாராட்டலைன்னா கோலியாத் முன்பதாக நிற்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. வைராக்கியமாக இருந்தான், கோலியாத் முன்னால் நிறுத்தப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து ராஜாங்கத்திற்குரிய வழியை திறந்து கொடுத்தார். ஆடு மேய்க்கிற சிறுவன் எங்கே, ராஜாங்கத்திற்குரிய வழி எங்கே? இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கூட கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள் ஒரு கோலியாத் போல என் முன்பதாக நிற்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? காரணம், கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை திறந்து கொடுக்க போகிறார். தைரியமாக இன்னும் வைராக்கியமாக கர்த்தருக்காக நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ்.